திராவிடர்கள் என்றாலே தொழிலாளர்கள் தான் என்று தந்தை பெரியார் அவர்கள் பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். 1932ஆம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை தமிழிலே மொழிபெயர்த்து தந்தவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். ரஷ்யா போன்ற பல நாடுகளுக்கு சென்றுவிட்டு தாயகமாம் தமிழகத்திற்கு திரும்பிய தந்தை பெரியார் அவர்கள் இனி அனைவரையும் தோழர்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். மே நாளை தமிழ்நாட்டோட அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் இசை நிகழ்ச்சிகளோடு கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய சென்னை நகரம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே தொழிற்சங்க செயல்பாடுகளின் முக்கிய மையமாக இருந்தது. 8 மணி நேரம் வேலை எனும் உரிமை போரில் வென்றதற்கு இந்தியாவிலேயே முதலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள் அவருடைய தலைமையில் மே தினம் கொண்டாடப்பட்டது இந்த சென்னை மாநகரத்தில் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். அதுக்கு முன்பே இந்திய தொழிலாளர் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக குறைக்க பெரும் முயற்சிகளை நீதி கட்சி தலைவரான TM நாயர் அவர்கள் எடுத்திருக்கிறார். உழைப்புக்கு மதிப்பளித்து உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உழைப்பவனுக்கு முதலில் மதிப்பளிக்க வேண்டும் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதன்படியே 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்தவுடனே மே 1 அன்று ஊதியத்தோடு கூடிய விடுமுறையை அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மே 1 விடுமுறை நாளை சட்டமாக்கி தந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து சமூக நீதி காவலர் VP சிங் பிரதமராக இருந்தபோது மே 1 நம்முடைய மாநிலத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கும் எல்லா மாநிலத்திற்கும் தொழிலாளர் தினமாக விடுமுறையை அறிவித்து ஊதியத்தோடு அந்த விடுமுறையை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அதையும் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி தர பாடுபட்டார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அவ்வளவு ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறோமே இந்த பகுதியில் இந்த பூங்கா மேதின பூங்கா இதையும் உருவாக்கி தந்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். உங்கள் பிசினஸை Facebook, Instagram மற்றும் Google மூலம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்ய ஹாக் நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டீமை ஸ்கிரீனில் தெரியும் நம்பரில் அழைக்கலாம். நன்றி.